பீகார் பூர்ணியா மாவட்டம் டெட்மா கிராமம். இந்த கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, சில பேர் திடீர்னு இறந்து போயிருக்காங்க. இது இறந்து போகிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள், எத்தனையோ சான்சஸ் இருக்குது. இது தாண்டு நம்ம அறுதிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. இதில் அந்த கிராமத்தில் வைசிய ஜாதியை சேர்ந்த 5 பேர் மேலே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது. இவங்க தான் இது மாதிரி சூனியம் வச்சு நம்ம கிராமத்தை பால்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்தியை பரப்பி அந்த 5 பேரையும் அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. ஒரு போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணல, ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணல. அப்படி அடித்து கொண்ட உடனேயும் அந்த பாடியெல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்கனாக்க எரித்து கொண்டு இருக்காங்க. அந்த பாடியெல்லாம் இறந்து போய் கிடக்குது. இது போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாடியை ஃபுல்லாக அப்படியே எரித்து கொண்டு இருக்கானுங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்த சோனுகுமார் 16 வயசு, இந்த பையன்தான் இந்த விஷயத்தை போலீஸுக்கே தெரிவிச்சிருக்கிறான். இவன் தெரிவித்ததுக்கு பிறகு தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. ராம்தேவ் அப்படிங்கிற ஒரு குழந்தை இறந்தது தான் காரணம். இதில் தான் சூனியம் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் அந்த குடும்பத்தின் மேலே வைக்கிறாங்க. அதுக்கெலாம் டாக்டர் சர்டிஃபிகேட்டு எடுக்கணும். என்ன பிரச்சனை? சூனியங்கிறது பொதுவாகவே ஏமாற்று வேலை. சூனியம் வச்சுலாம் ஒருத்தனை ஒரு குடும்பத்தை காலி பண்ணோன்னாக்க அரசியல்வாதிகள்லாம் என்றைக்கோ ஏதோ பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சுத்த ஹம்பக். அதனால் இந்த சூனியத்தை நம்பக்கூடிய அந்த மக்கள் இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. பீகார் போன்ற பின்தங்கிய மாநிலங்களில் அவர்கள் இருந்துக்கிட்டு இது மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க. இப்போ நம்ம பீகாரை சேர்ந்த ராஜா ஹரிஹர சர்மா ராஜா என்ன பண்ணுறாப்புல, அதே மாதிரி பீகார் மாதிரி நம்ம தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கு பயங்கர பிளான் பண்ணுறாப்புல. எந்த வகையிலையாவது நம்ம இந்துத்துவ ஆட்சியை கொண்டு வந்துடணும். இங்கே பகுத்தறிவாதிகள் ஆட்சி நடக்குது. இவர்கள் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும், நம்மளுடைய முன்னேற்றங்கள் எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த ஆள் என்ன பண்ணுறாப்புல, இல்லாத பொல்லாதையும் திமுக மேலே சொல்லி அதை ஒரு எகென்ஸ்டாக மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. இவருடைய சொந்த மாநிலமான பீகார் அதோட நிலைமை நம்ம பார்த்தோன்னாக்க உண்மையிலே மனசு வருத்தமாக இருக்குது. ஏழை எளிய மக்கள் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது 2015ங்க. இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறப்போ இன்னும் சூனியத்தை நம்பிக்கிட்டு அவன் மந்திரம் செஞ்சுட்டான், மாயம் செஞ்சுட்டான், அதனால் என் குடும்பம் போச்சு, நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை உயிரோட அடித்து கொல்றீங்களே. அதை கொன்னதுக்கு இல்லாமல் அந்த பாடியெல்லாம் எடுத்து எரித்து அந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க படிப்பறிவின்மை. படிப்பறிவு இல்லாது தான் இவர்களுக்கு இந்த மாதிரியான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் வளர காரணம். இதே நம்பிக்கையை கொண்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டு கொண்டு வரதுக்கு தான் இப்போ பிஜேபியும் முயலுது. பிஜேபி மற்ற ஏடிஎம்கே அதோட கூட்டணி வச்சுக்கிட்டு இன்றைக்கி பிஜேபி எப்படியாவது ஆட்சி கட்டில் அமர்த்திடணும். ஆட்சி கட்டில் அமர்த்துறதுனால யாருக்கு பிரச்சனைனாக்க, பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட தலித் இந்து மக்களுக்கு தான் பிரச்சனை. முஸ்லீம்கள் அவங்க எப்போவுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த இந்துத்துவா குரூப்பை. அது அவர்களுக்கு இன்னும் அமித்ஷாவுக்கு அப்பெல்லாம் வந்தாலும் சரி, அதை முஸ்லீம்கள் எதிர்கொள்வாங்க. எந்தெந்த வகையில் எதிர்கொள்ளணுமோ அவர்களுக்கு தெரியும். ஆனால் மதங்கிற பேர்லேயே வச்சு இந்து பிற்படுத்தப்பட்ட மக்களையும் தலித் மக்களையும் இன்னும் மேலும் முன்னேற விடாமல் ஆக்கிறதுக்கு பிளானிங் நடக்குது. இப்போ கல்வி எம்பிபிஎஸ் படிப்புக்கும் நுழைவுத்தேர்வு வச்சுட்டாங்க. இன்ஜினியரிங் படிப்பு எல்லாம் அவால்கள் தான் வரணும். அதற்கான பிளானிங்கில் தான் நடந்துகிட்ருக்குது. அப்போ அந்த கல்வியை நம்ம கொடுத்தோன்னாக்க இவன் எல்லாம் முடிச்சு விட்டுருவான், தமிழ்நாடு மாதிரி ஆகிடும். அதனால தான் அங்கெல்லாம் கல்விக்கூடங்கள்லாம் நிறைய மூடப்பட்டிருக்குது. ஊபியிலலாம் நிறைய கல்விக்கூடங்களும் மூடிட்டாங்க. அதே நிலைமை தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. தமிழகத்தில் ஊழல் பண்ணுறதுங்கிறது எல்லாருமே, யார் வந்தாலும் ஊழல் பண்ணாமல் ஆட்சி நடத்த முடியாது. அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு.
ஏன்னா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறத யார் வந்து குறைக்கிறாங்களோ அப்போ தான் ஊழல் குறையுங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் 50 கோடி 20 கோடி இவ்வளோலாம் செலவு பண்ணுறாங்கனாக்க எதை நம்பி செலவு பண்ணுறாங்க? நம்ம ஜெயிச்சு வந்தால் இதை வச்சு நம்ம வந்து கான்ட்ராக்ட் எடுப்போம், கான்ட்ராக்ட் நமக்கு ஒதுக்கப்படும், அதில் கிடைக்கக்கூடிய கமிஷனே வந்து கோடிக்கணக்கில் வரும், அதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் என்றைக்கு வந்து எலெக்ஷனை வந்து நியாயமான முறையில் நடத்துனீங்களோ, செலவு இல்லாமல் நடத்துனீங்களோ, அப்போ தான் ஊழல் ஒழியும். அது இல்லாமல் அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் ஊழல் இருக்கத்தான் செய்யும். ஊழல் செய்யணும், செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் மக்களாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இது மாதிரி ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த கலவரம் இல்லாமல் இருந்தாக்கவே நம்ம நாடு எவ்வளோ செழிப்பாக மாறிடும். அந்த நிலைமையில் இருக்குது நாடு. ஆனால் இந்த பிஜேபி வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக பண்ணக்கூடிய குளறுபடிகள்னால நம்ம நாடு மேலும் மேலும் பின்னோக்கி போயிட்டுருக்குது. அது வந்து நம்ம தடுத்து நிறுத்த வேண்டியது நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் கடமையாக இருக்குது. அதனால் நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம்.